வணக்கம். எனக்கு பெண் பார்க்க வந்தவர்களிடம் நான் போட்ட கண்டிஷன் ஒன்றுதான். அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே நான் திருமணம் செய்வதாக முடிவெடுத்தேன். நான் ஜோதி. நான் கல்லூரி முடித்துவிட்டு ஒரு கடையில் வேலை பார்க்கின்றேன். எனக்கு அம்மா மட்டுமே. அப்பா பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார்கள். எங்கள் அம்மா காது கேட்காது, வாய் பேச மாட்டார்கள். அவர்களை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும். என்னை பெண் பார்க்க வந்தவர்களிடம் இந்த கண்டிஷன் மட்டும்தான் நான் சொன்னேன். என்னை திருமணம் செய்து கொண்டால் எங்கள் அம்மா காலம் முடியும் வரை நான் என்னோடு தான் வைத்துக் கொள்வேன். ஏனென்றால் அவர்களுக்கு காது கேட்காது, வாயும் பேச மாட்டார்கள், புற்றுநோயும் இருக்கின்றது. சில காலங்கள் மட்டுமே உயிரோடு வாழ்வார்கள். அதனால்தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அம்மாவுக்கு வயது 52 வயது ஆகின்றது. அதனால் நான் திருமணம் செய்து கொண்டால் மாப்பிள்ளை வீட்டுக்கு சென்று விடுவேன். புகுந்த வீட்டுக்கு சென்று விட்டால் எங்கள் அம்மாவை கவனிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். இதனால்தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அப்பாவிற்கு தெரிந்தவர்கள் மூலம் எனக்கு மாப்பிள்ளை வந்தார்கள். அவர்கள் பெயர் அர்ஜுன். நல்ல அழகு, பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கின்றார். அவருக்கு அம்மா கிடையாது. அவர்கள் அப்பா மட்டுமே. அப்பாவும் தம்பியும் மட்டுமே இருக்கின்றார்கள். தம்பி 2 வீலர் மெக்கானிக்காக வேலை பார்க்கின்றார். அப்பா அரசு பணியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு வயது 65 வயது ஆகின்றது. அவர்கள் அப்பா என்னிடம் பேசிய போது, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு 2 மகன்தான், நான் அவங்களோடு தான் வாழப் போகின்றேன். உங்கள் அம்மா எனக்கு தங்கை போன்று, அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நம்மோடு வைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். கண்டிஷன் ஏற்றுக்கொண்டதால் நானும் திருமணத்துக்கு சம்மதம் என்று சொன்னேன். எங்களுக்கு வீட்டில் நான் துணை இல்லாதனால் அர்ஜுனும் அவர்கள் தம்பியும் திருமணத்து ஏற்பாடுகளை செய்தார்கள். அனைத்தும் நன்றாகவே செய்தார்கள். திருமணமும் நன்றாகவே முடிந்தது. அன்று முதல் இரவு நான் அர்ஜுனுக்காக காத்திருந்தேன். அர்ஜுன் என் பக்கம் வந்து என்னிடம் அமர்ந்து கொண்டார். அன்பாக பேசினார்கள். என்னை கவிதைகளால் நனைய வைத்தார்கள். அவர் கைகளால் என் கைகளை பிடித்து முத்தம் கொடுத்தார்கள். என்னை அணைத்துக் கொண்டார்கள். அப்போது, ஜோதி, நீ உன்னை பற்றியும் உங்கள் அம்மாவை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கை கொடுத்தான் அர்ஜுன். ஆதரவாக பேசிக்கொண்ட பின் அனைத்தும் நன்றாகவே முடிந்தது. பின்பு அர்ஜுன் எங்கள் வீட்டு பக்க தடுப்பு சுவர் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அம்மாவுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து வைத்தார்கள். தனிமையில் இருக்க ஆசைப்பட்டார்கள் அம்மா. அம்மா எங்களோடு இருக்கின்ற காலம் வரை சந்தோஷமாகவும் தனிமையாகவும் இருக்கட்டும் என்று நாங்கள் நினைத்து விட்டோம். எங்கள் அம்மாவிற்கு காது கேட்காது, வாய் பேச மாட்டார்கள். அவர்கள் செய்கை மொழியை நான் புரிந்து கொள்வேன். எங்களுக்கும் பல நாட்கள் நன்றாகவே சென்றது. நானும் அம்மாவை பரிசோதனை செய்ய மாதம் மாதம் அழைத்து சென்று வருகின்றேன். இன்று காலை அம்மாவிற்கு நான் உணவு கொடுக்க சென்றேன். நான் சென்று பார்க்கும்போது அம்மா பயத்துடனே இருந்தார்கள். நானும் செய்கை மொழியில் என்னவென்று கேட்டேன். என் அறையில் யாரோ நுழைந்து விட்டான் என்று சொன்னார்கள். அவன் என் கைகளை பிடித்து விட்டான். நான் கத்துவேன் என்று தெரிந்து துணியை வாயில் வைத்து அடித்து விட்டான். அவன் தன் இஷ்டத்திற்கு என்னை பயன்படுத்தி கொண்டான் என்று சொன்னார்கள். எனக்கும் திடுக்கென்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அம்மா தூக்க கலக்கத்தில் பேசுகின்றார்கள் என்று நான் விட்டுவிட்டேன். அம்மாவை நான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அம்மாவை மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு அம்மா கர்ப்பமாக இருப்பதாக சொன்னார்கள். அம்மாவுக்கு புற்றுநோய் இருப்பதால் அந்த கர்ப்பம் நீடிக்காது. சில நாட்கள் அம்மா இறந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அம்மாவை பார்த்தபோது அமைதியாக உட்கார்ந்திருந்தால் எனக்கும் அதிர்ச்சிதான் வந்தது. நடக்கின்றது என்று அம்மாவிற்கு தெரியாது. நானும் செய்கை மொழியில் சொல்லி புரிய வைத்தேன். அப்போது அம்மா என்னிடம், நான் சொன்னேன் ஒருவன் இப்படி செய்கின்றான் என்று. இப்போது நீ புரிந்து கொள் என்று கண்கள் கலங்கிவிட்டது. நானும் அங்கிருந்து அம்மாவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். யார் செய்தார்கள் என்று எனக்கு வீட்டில் அனைவர் மீதும் சந்தேகம் வந்தது. என் மாமனார், என் கணவர், என் கொழுந்தன் என்று இவர்கள் மேல் எனக்கு சந்தேகம் வந்தது. இவர்கள் செய்திருக்கலாம் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். யார் செய்தார்கள் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அப்போது இரவில் நான் எங்கள் அம்மாவுடன் படுத்து கொண்டேன்.
யார் இப்படி செய்திருக்கார்கள் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அன்று இரவு யாரும் வரவில்லை. இரவில் அம்மாவின் அலறும் சத்தம் கேட்டது. அங்கிருந்து என் மாமனார் வந்து கொண்டிருந்தார்கள். பார்த்தவுடன் நான் சத்தம் போட ஆரம்பித்து விட்டேன். எங்கள் அம்மாவின் வயிற்றில் பலருவது உங்கள் குழந்தைதான் நான் என்று சொன்னேன். அதுதான் காரணம் என்று நான் சத்தம் போட்டேன். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்கின்றது என்று கேட்டார்கள். அம்மா கர்ப்பமாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் நீங்கள்தான் என்று நான் சத்தம் போட்டேன். உங்கள் அம்மா எனக்கு தங்கை போன்று. அம்மாவின் அழுகை சத்தம் கேட்டது. அதுதான் என்னவென்று பார்க்க வந்தேன். அங்கு யாருமே இல்லை. அதுதான் நடந்தது. நீ என்னை தவறாக நினைக்க வேண்டாம் என்று மாமனார் சொல்லிவிட்டார்கள். மனையில் கொடுத்த பரிசோதனையை நான் காட்டினேன். பின்பு என் கணவர், நீ நினைத்தது போல் நாங்கள் ஒரு பெண்ணை இந்த அளவிற்கு செய்கின்ற ஆள் இல்லை. நீ தவறாக நினைக்க வேண்டாமா என்று சொன்னார். கணவரிடம், நீங்கள் இரவில் எங்கே செல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். எனக்கு சிகரெட் குடிக்கும் பழக்கம் இருக்கின்றது. வீட்டில் குடித்தால் அப்பாவிற்கு தெரிந்துவிடும். அதனால்தான் இரவில் வெளியே சென்று குடித்துவிட்டு வருகின்றேன். வீட்டில் யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் உனக்கே தெரியாது. இங்கு ஏன் இரவில் லேட்டாக வருகின்றார்கள் என்று கேட்டேன். கொழுந்தனருக்கு பதில் சொன்னது, எனக்கு வேலை அதிகமாக இருக்கின்றது. 2 வேலைகளை 3 வேலைகளை நான் பார்த்திருக்கின்றேன். 2 வேலை 3 வேலை பார்த்துவிட்டு இரவில் லேட்டாக கூட நான் சமயங்களில் வருவேன் சொன்னார்கள். நீங்கள் என்னை சந்தேகப்பட வேண்டாம். என் பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. நீயும் என்னை சந்தேகப்பட வேண்டாம் என்று மாமனார் சொன்னார். நேரங்களில் எனக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் சற்று நடைப்பயிற்சி செய்வேன். இது மட்டும்தான் எங்கள் வீட்டில் நடக்கும். யார் செய்திருக்கின்றார் என்று நாம் கண்டுபிடிக்கலாம். பின்பு இல்லை என்றால் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கின்றோம் என்று சொல்லிவிட்டார்கள். தெரிந்தவர்கள் மூலம் கண்காணிப்பு கேமரா ஒன்றை வாங்கி வந்து எங்கள் அம்மாவின் படுக்கை அறையில் மாட்டினார்கள். 2 நாள் கழித்து அந்த கேமராவை நாங்கள் எடுத்து பார்த்தபோது அதில் ஒரு ஆளின் உருவம் தெரிந்தது. அவன் யார் என்று நாங்கள் சற்று பார்க்கும்போது, அவன் எங்கள் தெருவில் இருக்கின்றான். குடிகாரன். 2-3 தடவை ஜெயிலுக்கு சென்று வந்தவன். அவர் அனைத்தையுமே பார்த்து விட்டார். பிறகு நாங்கள் காத்திருந்தோம். அவன் வந்த பின்பு என் மாமனார் கொழுந்தனார் அவனை சென்று பிடித்து விட்டார்கள். அடியும் உதவியுமாக அவனுக்கு அதிகமாகவே கொடுத்தார்கள். பக்கத்தினர் என்னவென்று கேட்டார்கள். அப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் திருட வந்தான் என்று சொல்லிவிட்டோம். ஏனென்றால் எங்கள் வீட்டு குடும்பமானம் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 2 வயது பெண்ணை கற்பழித்தான் என்று சொன்னால் எங்கள் குடும்பமானம் அசிங்கமாகி போய்விடும். இருக்கிற வரைக்கும் அசிங்கமும் அவமானமும் படாமல் சென்றுவிட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். வீட்டுக்கு திருட வந்தான் என்று சொல்லிவிட்டோம். அக்கம் பக்கத்தினரும் நம்பிவிட்டார்கள். அடித்து காவல்துறையில் ஒப்படைத்தார்கள். சில காலங்கள் எங்கள் அம்மா இறந்து விட்டார்கள். 3 குடிகாரன்கள் வயது வித்தியாசம் பார்க்காமல் பெண்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகின்றார்கள். மனிதர்களும் நம் நாட்டில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இதை தவிர்த்து பெண்களை பாதுகாப்போம். இப்போது நான் குடும்பத்துடன் சந்தோஷமாக தான் இருக்கின்றேன். கணவருக்கும் என் மாமனார் கொழுந்தனாருக்கும் நன்றி மட்டுமே சொன்னேன். பெண்ணை பாதுகாப்போம், பெண்ணை வாழ வைப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றிகள் பல.